ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அதிரசம் செய்ய பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு துணியில் ஒரு காட்டன் கிளாத்தில் அரிசியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அரிசி ஓரளவுக்கு காஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ மிக்சியில் இந்த அரிசியை நான் பவுடராக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அரைச்சிட்டு சளிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், அதிரசத்துக்கான மாவு ஈர அரிசி மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அரிசி மாவு ரெடி பண்ண உடனே நம்ம பாகு வச்சிடணுங்க. ரொம்ப நேரம் இது எடுத்து வைக்கக்கூடாது, உடனே செஞ்சிடணுங்க. அரிசி மாவு நம்ம ரெடி பண்ண உடனே அடுத்தது பாகு காய்ச்சணுங்க. நான் பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தண்ணி தேவைப்படுதுங்க. இப்போ அரிசி ரெடி பண்ணிட்டோம். பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாகாக காய்ச்சிக்கலாங்க. இதில் இந்த 3/4 கப்பு தண்ணியை சேர்த்திக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நம்ம கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் பாகு பதம் பார்க்கணுங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகு, அதாவது வெல்லம் போட்டது தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாகு பதம் பார்த்துக்கலாங்க. இப்போவே பார்க்கக்கூடாது, ஏன்னா வெள்ளத்தில் குப்பையெல்லாம் இருக்குது. அதனால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதே பாத்திரத்திலே பாகு காய்ச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ண வெள்ளை தண்ணியை மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றியாச்சுங்க. இப்போ பதம் பார்த்துக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், தண்ணியில் நம்ம ஊற்றி செக் பண்ணிக்கலாங்க. இது கரையாமல் சேர்ந்து வந்தால் நம்மளோட பாகு கரெக்டாக வந்துருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரிசி மாவை அந்த வெள்ளத்தில் கொட்டி கிளறிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்து வரணும், கரையாமல் நிற்கணும். அதுதான் கரெக்டான பதம். கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ கொட்டி கிளறிக்கலாங்க. பாருங்கள், அதிரசத்துக்கு நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் எடுத்து வச்ச அரிசி மாவு ஃபுல்லும் இந்த வெள்ளத்தில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாம் எடுத்து வச்ச அரிசி மாவு மொத்தமும் இதில் பிடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தா ஏதோ பாகு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுனா கரெக்டாக வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நாம் எடுத்து வச்ச அரிசி மாவு எப்படி நம்ம அளந்து தாங்க எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகில் அந்த மொத்த அரிசி மாவும் போட்டாச்சுங்க. இப்போ பார்த்தா தண்ணியாக தாங்க தெரியும். இன்றைக்கி அதிரச மாவு ரெடி பண்ணோம்னா இன்றைக்கி அப்படியே விட்டுணுங்க. மறுபடியும் நாளைக்கு தான் எடுக்கணும். ஒரு நைட்டெல்லாம் விட்டால் தான் அந்த பக்குவம் கரெக்டாக வருங்க. 1 கப்பு அரிசி மாவு, அதாவது பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அந்த 2 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் இருத்திட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த அரிசியை போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆற விட்டோம்னா, ரொம்ப அப்படியே காஞ்சிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்ம இப்படி தொட்டு பார்த்து இப்படின்னு விட்டோம்னா எல்லா அரிசியும் கீழே விழுந்துடும். 1 2 நம்ம கையில் ஒட்டியிருக்கோம். அதை நம்ம இப்படி பண்ணோம்னா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. அதை தான் நம்ம அந்த ஈர அரிசியவே அரைச்சி மாவாக எடுத்து சலித்து அந்த ஈர அரிசி அந்த அரிசியில் இருக்கிற ஈரம் காயறக்குள்ளே நம்ம இந்த வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு இல்லைங்களா? இதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணுங்க. மாற்றிட்டு மறுபடியும் அடுத்த நாள் தாங்க பார்க்கணும். அந்த மாதிரி அடுத்த நாள் பார்க்கலாங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாவு நாளைக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா அதை அரைச்சி வர்ற மாவு இருக்குது பார்த்திங்களா? அதாவது 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த டம்ளர் எதில் வேணால் எடுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தண்ணி கரெக்டாக பாகு காய்ச்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வரும். இதை மறுபடியும் அடுத்த நாள் தாங்க பார்க்கணும்.
அடுத்த நாள் பார்க்கலாங்க. இப்போ தண்ணியாக இருக்கிறது நாளைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், அதிரசம் நான் மிக்ஸ் பண்ண எந்த பாத்திரத்தில் செஞ்சோமோ அந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் கூட தொட்டு பார்த்தா சூடே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தாங்க இதை நம்ம ஒரு இப்படி, அதாவது ஒரு காட்டன் கிளாத்து, இப்படி கிளாத்து போட்டும் மூடி வைக்கலாங்க. இல்லாட்டி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இந்த மாதிரி கிளாத்துலேயும் மூடலாம், தட்டுலேயும் மூடலாம். ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க மூடணும், இல்லாட்டி அதிரசம் சரியாக வராதுங்க. இப்போ இதில் எள்ளு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இப்போவே வேணாலும் எள்ளு சேர்த்துக்கலாம். இல்லை நாளை காலையில் எப்படியும் இதை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எள்ளு சேர்த்து பிசைஞ்சிட்டு அதிரசம் பொரிக்கலாங்க. நம்ம விருப்பந்தாங்க. ஆனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி வைங்க. சூடாக இருக்கும்போதே மூடினீங்கன்னா அதிரசத்தோட டெக்ஸ்சர் சரியாக வராதுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட அதிரச மாவு சூப்பரான பக்குவத்தில் நேற்று எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நம்ம தட்டுற அளவுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதிரசம் எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சேர்க்க வேண்டியது இல்லைங்க. கரெக்டான பக்குவத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதிரச மாவை. அதனால தான் ஒரு நாள் விடணும்னு சொல்கிறது. பார்க்கும்போது தண்ணியாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு கிளறும்போதுக்கு அந்த அரிசி மாவுக்கு அந்த பாகு பத்துமா பத்தாதான்னு சந்தேகமாக இருக்கும். கிளறினதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு நைட்டு நம்ம வச்சிட்டோம்னா நம்மளோட அதிரச மாவு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம அளவாக தான் போட்டிருக்கோம். பச்சரிசியில் தாங்க அதிரசம் எப்போவுமே செய்யணும். பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு துணியில் காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து நைஸாக அரைச்சி சல்லடையில் சலித்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தண்ணி. தண்ணியோட அளவு பாகுபதம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம அதிரசம் கரெக்டாக வருங்க. இப்போ வெள்ளை எள்ளு நான் சேர்த்திக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்திக்கலாங்க. எள்ளு போடாமையும் செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எள்ளு சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச அதிரசத்தை போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. மிதமான தணல்லையே அதிரசம் செஞ்சு எடுக்கணுங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் டக்குன்னு கருகிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. அதாவது கொதிக்கிற பாகில் நாம் எடுத்து வச்ச அதிரச மாவு போட்டிருக்கோம். அதனால் ஆல்ரெடி அப்போவே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம அவசரப்பட்டு திருப்பாமல் அது கொஞ்சம் நேரம் டைம் விட்டு திருப்பணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதிரசம் செமையாக வருங்க. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா ஒன்றும் பிய்யாமல் வருங்க. 1 நிமிஷத்துலேயே எடுத்துடலாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பாகுலேயே நம்ம அரிசி மாவு வெல்லம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அந்த பாகில். அதனால் அது நல்லா வெந்திருக்கும் அப்போவே. இப்போ வந்து ரொம்ப டைம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவ்வளோதாங்க, நம்ம அதிரசம் வெந்துருச்சு. எடுத்துடலாங்க. ஒரே 1 செகண்ட் விடலாங்க. அந்த சைடில் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்குது. இதை மட்டும் 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் தான் நம்ம அதிரசம் கரெக்டாக வருங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம அதிரசம் வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்ததும் போடலாங்க. பாருங்கள், அடுத்த அதிரசம் போட்டுக்கலாங்க. ஆனால் டக்குன்னு திருப்பிடக்கூடாது, அதுக்குன்னு டைம் விடணுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மேல் எழும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட அடுத்த அதிரசமும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வெந்தாலே போதுங்க. சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா ரோஸ்ட்டாக கறக்கு முறுக்குன்னு ரோஸ்ட்டாக தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டு கலரில், கிட்டத்தட்ட ரெட் கலரில் எடுத்துட்டிங்கன்னா ரோஸ்ட்டாக வருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செம்மையாக எம்மியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா அதிரசம் பிரமாதமாக வருங்க. சாஃப்டாக பிடிச்சவங்க ஒரு 4 செகண்டில் எடுத்துடலாங்க. இல்லை எனக்கு நல்லா ரோஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் நல்லா பார்த்தீங்களா இங்கே இருக்கிற கலர் மாதிரி நல்லா கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க. சூப்பராக முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய விதத்தில் சாப்பிட்றவங்க இருப்பாங்க.
ரோஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தங்க சாஃப்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர் அதிரசம்னாலே சாஃப்டாக இருக்கணும்பாங்க, ஒவ்வொருத்தர் ரோஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஆனால் இது ஒன்றுலேயே 2 ஸ்டைலாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பந்தாங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.